பாலச்சந்தர் அவர்களுடைய டிராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க சார். இந்த அனுபவம் சொன்னா நம்ம வந்து எபிசோடு மாதிரி எடுக்கணும். ஏன்னா அவர் கூட ஒரு 33 நாள் தொடர்ந்து ஸ்ரீலங்கால தான் முதல் ஷூட்டிங்கு. ஒரு நாள் அவரோட ஷூட்டிங்கை தூரமா இருந்து எட்டி பார்த்தா நல்லா இருக்குவேன்னு எதிர்பார்த்து வளர்ந்த ஆள் நான். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கூட பயணிக்க போறோம் அப்படின்றதையே நம்ப முடியல. ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு அதிர்ச்சி தான் காத்துட்டு இருக்கு. என்னன்னா நான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு 75 வயசு, கரெக்டாக 75th பர்த்டே அன்னைக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணி சொல்றாரு, ஸ்ரீலங்கா 4 மறுநாள் கிளம்புறப்பா இதெல்லாம் ரெடியா வச்சுக்கோ அப்படின்னு. அவர் கேட்ட விஷயங்கள் பார்த்தா அந்த 33வது நாள் வரைக்கும் ஷூட்டிங்க்கு என்ன தேவையோ ப்ராப்ஸு அவ்வளோத்தையும் ரெடி பண்ணி எழுதி வச்சிட்டாரு. இதெல்லாம் மட்டும் எனக்கு ரெடி பண்ணிடு, முந்தின நாளே என்கிட்ட காமிச்சிரு அப்படின்னு. ஸோ இந்த 33 நாளாக என்ன எடுக்க போகிறோம், அதில் எந்த நாள் எது எடுக்க போகிறோம், அந்த காட்சியில் அந்த கையில் ஒரே ஒரு உண்டியல் வரும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கா, அந்த உண்டியல் வேணும் எனக்கு அப்படின்னு. ஸோ அவ்வளோ தெளிவாக இருந்தார். ஸோ அங்கேருந்தே ஆச்சரியம் ஸ்டார்ட் ஆகி அந்த 33 நாளும் வந்து பெரிய அனுபவம்.